வணக்கம். மீனை பற்றி சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் போயிடுது. இது செகண்ட் ஹாஃபாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சீலா மீன் சாப்பிட்றது நல்லது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சீலா மீன் வந்து எதுக்கு நல்லதுன்னா, நம்ம நம்ம எப்போ எனர்ஜியாக இருக்குது அந்த சீலா மீன். ஒரு சில அதுக்கு தான் லேடி பேரை வச்சாங்களோ தெரியல. கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி பாறை மீன். இது பாறை மீன் சொல்லுவாங்க, தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். விலையும் இது ஈக்குவல் டு தேங்காய் பாறை, வஞ்சரம் இதெல்லாம். இதில் பாறை மீனில் 2 வரும். பாறை மீன், ஆமாம், பாறை மீனில் 2 வரும். என்னென்னா தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் இந்த வீக்கம், உடம்புல எங்கன்னா அடிப்பட்டு வீக்கம் இருக்குது, பாடி பெயினாக இருக்குன்னா இது சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிடும். காரப்பொடி கிளாஸ் மீனுங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட். இது கொஞ்சம் முள் தான் நிறைய இருக்கும். பசங்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே கொடுத்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இது உங்களுக்கு கோல்டு நல்லா ஓவர் கோல்டு அப்படியே ஒரு ஃபீவர் வர மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். இதை சும்மா ஒரு 1/4 கிலோ அப்படி வாங்கிட்டு, நிறைய வாங்கினா சாப்பிட முடியாது, 1/4 கிலோ வாங்கினா இல்லை ஆஃப் வாங்கிக்கலாம். குழம்பு வைக்கும்போது மிளகு, தனியா கொஞ்சம் அப்படியே அந்த மூலிகை ஐட்டமாக போட்டு அப்படி கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கணும். குழம்பு வச்சுட்டு சாதம் சூடாக போட்டு அதில் பட்டும் படாமல் இது சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா கோல்டு உடனே சரியாக போயிடும், கோல்டே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாட்டி அதான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா செய்வாங்க. அதுதான் அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது நல்லாயிருக்கும். காரப்பொடி இஸ் வெரி குட். மெடிசன் நல்ல மருந்து தான். அப்புறம் என்னது வெளாங்கு மீன். வெளாங்கு மீன் அதான் வெளாங்குன்னு சொல்கிறேன். அது கருவின் மூளை வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த வெளாங்கு மீன் கொடுத்தா நல்லது. இறான்னு சொல்கிறேன்ல, சின்ன இறா, பெரிய இறா, கடல் இறான்னு எந்த இறா போட்டாலும் அது மூளை வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய. குட்டி இறா நல்ல பவர். நம்ம பெரிய இறா பண்ணும்போது அது கட் பண்ணிவிடும். சரியா? இவ்வளோ பெருசு நல்லா பெரிய ரவுண்டில் வரும், சங்கு தக்கரம் சைடில் வரும். அவ்வளோ பெருசும் போட மாட்டாங்க, அது ஹோட்டலுக்கு போயிடும். அது ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு ஏற்றுவாங்க. குட்டி இறா இருக்குது பாருங்கள், அது பெரும்பாலும் நீங்கள் கடையில் கொடுத்தா உரிக்கிறது கஷ்டம். அது வீட்டில் நம்ம எடுத்தால் தான் நல்லது. அது சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு நல்லாயிருக்கும். நண்டு சாப்பிட்டீங்கன்னா, எனக்கு ஓவர் மன அழுத்தமாக இருக்கேன்ற மாதிரி அவங்களாம் நண்டு சாப்பிட்னா அந்த பிரச்சனைலாம் போயிடும். கொஞ்சம் ஓவர் இப்போ ப்ரெஷராக இருக்குது, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, அவன் நண்டு சாப்பிட்டோன்னா அந்த பிரச்சனைக்கு போயிடும். மற்றபடி நம்ம சிக்கன் எடுத்துக்குவோம். சிக்கன் ஹீட்டு இருந்தாலும், அதாவது பிபி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக கொஞ்சம் ஏஜ் 60+ அப்படின்னு வரும்போது சிக்கன் குழம்பு எடுத்துட்டா நல்லது, நாட் ஏ ஃப்ரை. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், இதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும்.